வராங்க உங்களை பாக்குறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. நண்பர்களா வராங்க, பார்க்க போயிட்டு இருக்கியா? பார்த்தாச்சா? பார்த்தாச்சுங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க வரேன்னாங்க, அவங்கள பார்க்க போறோம். என்ன விஷயம்? அறிவியலை சும்மா கல்லூரி நீ போய் சேர்ந்தது பத்தி விசாரிக்கிறேன். கல்லூரி நண்பர்கள் தான். சரி. அப்ப இந்த பேட்டரி செஞ்சு பார்த்தியா? ரெண்டு செஞ்சியா? இல்லைங்கய்யா. ஏன் செய்ய சொல்லி அந்த குழந்தைங்க கொடுக்க சொன்னே இல்லையா? கொடுக்குறேங்கய்யா. இப்போ நான் 16 விளக்கு வச்சு ஒன்று போட்டிருக்கிறேன், பார்த்தியா? பார்த்தேங்கய்யா. நீ அது 18 வச்சிருந்தீல்ல, அது அப்படியே தான் இருக்குது அந்த செட்டு. அந்த அந்த இந்த தகவல்லாம் வச்சிருக்கே இல்லையா? 18 வச்சிருந்தீங்கல்ல, 18 வச்சு முதல்ல எரிச்சியில்ல முதல்ல ஒரு வாரம். அதெல்லாம் இருக்குங்கய்யா, வீடியோ இருக்குங்க. அந்த வீடியோல நம்ம கவனம் இருந்தா எனக்கு ஒன்று அனுப்பி கொடுக்கணும். அது அது எத்தனை 7 ஆ, 8 நாள் அனுப்புறேன். எனக்கு வந்து இப்போ 3ஆவது நாள் ஓடிட்டு இருக்குது. பயங்கர பவர் ஐயா. அந்த அன்னைக்கு அந்த 3 வோல்ட் வச்சு கடைசியில் 2.5க்கு வந்தது. அந்த இந்த டிம் ஆகிறது 2.2க்கு வந்தது, 2.3க்கு வந்ததா? என்னதுங்கய்யா? நான் சொல்றது புரியுதுங்களா? வீட்டில் இருக்கிறே நடந்து வர்றியா? புரியலைங்கய்யா, சொல்லுங்க. நீ வீட்டில் இருக்கிறீங்களா நடந்து வர்றியான்னு கேட்குறேன். வீட்டுல தாங்கய்யா இருக்கேன். வீட்டில் தான் இருக்கியா? ஆமா. அந்த அந்த சோதனை தான் கேட்குறப்ப ஒரு வாரம் எரிச்சி இல்லை. இந்த 18 எல்இடி வச்சு ஒரு வாரம் எரிச்சி இல்லையா? ஆமாங்க. அதனுடைய முடிவு எப்படி இருந்தது? பேட்டரி கருகி போச்சு. அந்த வோல்ட் எவ்வளோ இருந்தது? வோல்ட் வந்து 2.2ல வந்து நின்னுச்சான்னு கேட்டேன். ஒரு 900 மில்லி வோல்ட் தான் குறைஞ்சிருக்கணும். இல்லைங்க, அது 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 டிராப் ஆயிடுச்சுங்க. அது நான் வச்சு பார்த்தேனே. அதுக்கப்புறமாவும் எரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அதெல்லாம் எல்இடி கழட்டி போட்டு நான் பார்த்தேன். அதுல எதுவும் காட்டல. இது வோல்டேஜே காட்டலையா? ஆமா ஆமா. வோல்டேஜ் அது வந்து சரி, எப்போ டிராப் ஆச்சுன்னு பார்த்தியா? எவ்வளோ வோல்ட் குறைஞ்சிரும் பார்த்தியா? இந்த 7 நாள், அந்த 6 நாள்ல 3 நாள்ல பார்த்துருப்பீங்க இல்லையா? 5 நாள்ல 6 நாள்ல தாங்க குறைஞ்சிச்சு. 6 நாள்ல தான் குறைஞ்சிச்சு. அது 1.7 அந்த மாதிரி தான் காட்டுச்சுங்க. 1.7 அதுக்கப்புறம் வரைக்கும். அது சொல்லு. பதிவு பண்ணிட்டு இருக்கிறான் தான் சொல்லு. ஆமாங்கய்யா. அது 18 எல்இடின்றனால அந்த ஒரு வாரத்திலேயே வந்து டிராப் அதிகமா தான் ஆச்சு. தனியா எரியுறதுனால. அதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு அப்புறமா வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அது நின்னே போயிருச்சுங்க. அதுல எதுவுமே எரியல. ஏன் எரியல? சரி, ஒருவேளை மின்சாரம் பத்தல, அதனால எரியாம இருக்கும் அப்படின்னு நான் போய் பார்த்தேன். அதுல வந்து ரீடிங் காட்டாம இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அது வந்து ஃபுல்லா பொரிஞ்சு போய் இருந்துச்சுங்க. ஒருவேளை அதனால அது ரீடிங் காட்டாம கூட இருந்திருக்கலாம். இப்போ இப்போ வந்து நான் 41 மணி நேரம் எரிச்சிருக்கிறேன். 3 வோல்ட் வந்து இப்போ 2.6 வந்திருக்கு. இப்போ நான் 16 எல்இடி வச்சிருக்கேன், கிரீன் எல்இடி. நீ வச்சிருந்தது எல்லாம் கலந்த எல்இடி தான், எல்லா கலரும் கலந்தது தானே? ஆமாங்க ஐயா, அது வந்து சீரிஸ் கனெக்ஷன்ல இருந்துச்சு. சீரியல் லைட் மாதிரி. சீரியல் இருந்ததா? ஆமா. பிளஸ் மைனஸ் பிளஸ். நான் வந்து பேரலல் வச்சிருக்கிறேன். சீரியல் லைட் எப்படி இருக்குமோ அதே தான் இது. சின்ன வெர்ஷன். சரி, பரவாயில்ல. இப்போ நான் வந்து பேரலெல்லாம் வச்சு எரிச்சிட்டு இருக்கிறேன். பேரல எல்இடி வச்சு எரிச்சிடுறேன். வீடியோ பாரு, வேணா அனுப்புகிறேன். ரெண்டாவது பாரு. இப்போ வந்து இப்போ பேரலாக வச்சுருக்கேன். பிரெட் போர்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ பிரெட் போர்டு தான் வச்சுருக்கேன். இப்போ எரிஞ்சிட்டு இருக்குது. பயங்கர வெளிச்சமாக இருக்குது. இரவெல்லாம் பயங்கர வெளிச்சம் ஒன்றது பிரகாசமாக இருந்தெல்லாம் முதல்ல 6 நாள். ஆமா ஆமா, அதெல்லாம் நல்லாவே இருந்தது. அப்போ வந்து அது 3 வோல்ட் தான் வச்சேன். 2 எவரேடி தான் வச்சேன். ஆரம்பத்தில் 2 எவரேடி தான் வச்சேன். அப்போ அந்த 3 வோல்ட் தான். அது 3 வோல்ட்டில் வந்து 18 எல்இடி எரிச்சிருக்குங்கிறதா உண்மை. அது 7 நாள்ல போயிடுச்சு. அது கரெக்டு தான். அந்த 7 நாள் பவரா இருந்தா அப்புறம் தான் டிம் ஆச்சு இல்லையா? ஆமாங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா இது வந்து பாராமேக்னெட், டயாமேக்னெட் உள்ள வந்து ட்ரிகர் தான். உள்ள இருக்கிற அந்த கெமிக்கல் எனர்ஜியை வந்து நம்ம ட்ரிகர் மாதிரி தான் பயன்படுத்தியிருக்கோம். அதுதான் அந்த விஞ்ஞானம். நம்ம நாளைக்கு எதிர்காலத்துல பேசும் பொழுது ட்ரிகர் மாதிரி தான் நம்ம பயன்படுத்துறோம். இந்த கெமிக்கல் பேட்டரி ஏன் சாகுதுன்னா, கெமிக்கல் பேட்டரி ஏன் சாகுதுன்னா, அது ஈரப்பதம் இருக்கிறதுனால செத்து போகுது. ஈரப்பதம் இருக்கிறது எல்லாமே செத்து போயிடும். ஈரப்பதம் எல்லாமே சேர்த்து அது போக உள்ளே இருக்கிற பேட்டரிக்குள்ள இருக்கிற உப்புகள் வந்து பொட்டாசியம், அப்புறம் வந்து அப்புறம் அமோனியம் குளோரைடு, மேக்னீஸ் டை ஆக்சைடு, ஜிங்கு, இதெல்லாம் வந்து பாராமேக்னெட்டுங்கிற ஒரு உப்பு வகை சார்ந்தது.
ம். இப்போ இந்த கிராஃபின் என்கிற கிராஃபைட் குச்சி டயாமேக்னெட் சேர்ந்தது. இது ரெண்டையும் புரிஞ்சுக்கோ. இப்ப சொல்றது புரியுதா? திருப்பி சொல்லு. கிராஃபைட் வந்து டயாமேக்னெட் சார்ந்ததுன்னு சொன்னீங்க. ஆமா. இந்த பேட்டரிக்குள்ள இருக்கிற உப்புக்கள் வந்து பேராமேக்னெட் சார்ந்தது. உப்புக்கள்லாம் பாராமேக்னெட். அதுதான் விஞ்ஞானம். அதாவது இந்த டயாமேக்னெட் இது தண்ணி டயாமேக்னெட்டு, மனிதன் டயாமேக்னெட்டு, அப்புறம் வந்து கிராஃபைட் டயாமேக்னெட்டு, கிராஃபின் டயாமேக்னெட்டு, வாட்டர் டயாமேக்னெட்டு, இதெல்லாம் இலைகள். பச்சை இலைகள் டயாமேக்னெட். பச்சை இலைகள் நினைவு வச்சுக்கோ. பச்சை இலைகள் வெளிப்பக்கம் வந்து டயாமேக்னெட்டு. பச்சை இலைகள் இருக்கிற உப்புகள் இருக்கு இல்லையா, சோடியம், பொட்டாசியம், ஃபெரைட்டு, ஒரு உப்புகள், தாவர உப்புகள் பூரா, உயிர் உப்புகள் பூரா பேராமேக்னெட்டு. இந்த பேராமேக்னெட் டயாமேக்னெட் தன்னைத்தானவே எனர்ஜி தயாரிச்சுக்கும். தன்னைத்தானவே அதுதான் நான் இங்க கொண்டு வர்றோம். இப்போ பேட்டரிக்கு இருக்கிற உப்பு என்னன்னு, இப்போ சாதாரணமா பேட்டரிக்குள்ள வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்குது, அப்புறம் ஜிங்க் சேர்த்திருப்பாங்க, சிலது வந்து அமோனியம் குளோரைடு சேர்த்திருப்பாங்க, ஜிங்க் அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சாதாரணமா அல்கலின் பட் இந்த உப்பு இல்லாம நடக்காது. இதுல ஒன்று சில வந்து ஒரு உப்பு கூட்டியிருப்பான், குறைச்சிருப்பான். ஆனா இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கலந்துருப்பாங்க, அப்புறம் அமோனியம் குளோரைடு கலந்துருப்பாங்க, மேக்னீசியம் டை ஆக்சைடு கலந்துருப்பாங்க, ஜிங்க் கலந்துருப்பாங்க. இது பொதுவான விதி, பொதுவான அல்கலைன் பேட்டரி தயாரிக்கிற பொதுவான விதி. புரியுதுங்களா? எங்கே பேசுறதே புரிய மாட்டேன். கொஞ்சம் வெளி வந்து வீடு. இப்ப கேக்குதாங்கய்யா? இப்பதான் கொஞ்சம் அப்படியே எங்கேயும் உட்காந்து போய் எடுத்துட்டு கொஞ்சம் திரும்பி வந்தா தானே ஆகும். இப்ப கேக்குது. சரி, இப்போ அல்கலைன் பேட்டரி பத்தி ஒரு நிமிஷம் பேசுறேன். அல்கலைன் பேட்டரி வந்து அல்கலைன் பேட்டரி எவரடி பேட்டரி, அது எவரடி பேட்டரி அல்லது டியூரசெல் பேட்டரி. டபிள்யூ பேட்டரி பத்தி பேசுறேன். டபிள்யூ பேட்டரி கண்டுபிடிச்சி 100 வருஷம் ஆச்சு. அந்த டபிள்யூ பேட்டரிக்குள்ள 90 விழுக்காடு கிராஃபைட் தான் வச்சிருக்கிறேன். அதுக்குள்ளதானே இந்த உப்பெல்லாம் கலந்துருக்கேன். அதுதான் விஷயம். 90 விழுக்காடு கிராஃபைட், மிச்சம் 5 விழுக்காடு தான் பல உப்புக்கள் கலந்துருக்கான். அதுல கலந்துட்டு இப்ப தண்ணி ஈரப்பதம் இருந்தா தான் அது கண்டக்ட் ஆகும் அவன் நினைக்கிறான். நாம என்ன பண்றோம்னா, இதுதான் பொதுவான விதி. அவன் வேறு நோக்கத்துக்கு பயன்படுத்துறான், சீக்கிரம் தீர்ந்து வரும். நாம என்ன பண்றோம், அதை வந்து சேமிப்பா பார்க்காம அதை வந்து கேட்டலிஸ்டா பயன்படுத்துறோம். அதாவது நமக்கு தேவையான இந்த ட்ரிகர் கொடுக்கறதுக்கு, எலக்ட்ரிக் பல்ஸ் கொடுக்கறதுக்காக பயன்படுத்துறோம். அதை வச்சு நம்ம கிராஃபினுக்கு உள்ள கொடுத்துட்றோம். கிராஃபின் இங்கே வெளியிட 4 பக்கம் குச்சி விட்ட, 2 பக்கம் குச்சி பிளஸ் மைனஸ் குச்சி வைக்கிறோம் இல்லையா, அது கிராஃபினுக்கு தான் கரண்ட் கொடுக்குறான். கிராஃபினை கட்டி பிடிச்சிருக்கிறது வந்து கிராஃபைட். அது கிராஃபைனுங்கிறது 2D வடிவம், கிராஃபைட்டுங்கிறது 3D வடிவம். நம்ம 2D வந்து கையில பிடிக்க முடியாது, 2D வந்து பயன்படுத்த முடியாது, 2D வந்து பயன்படுத்த முடியாது. அப்ப 2D இழுத்து பிடிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கிராஃபைட். அப்ப கிராஃபைட்டுக்குள்ள கரண்ட் கொடுத்தா அது எங்க போகுது, கிராஃபைனுக்கு தான் போகுது. இப்ப புத்தகத்தை வச்சு, புத்தகத்துல 100 தாள் இருக்குதுன்னா அந்த 100 தாள், அந்த 100 தனித்தாளுங்கிறது கிராஃபின், 2D கிராஃபின். மொத்த புத்தக கட்டுங்கிறது பாத்தீங்கன்னா 3D. அதான் இதை நீ புரிஞ்சுக்க. நான் 3Dல கரண்ட் கொடுத்தோமா அது எங்க போகும், 2Dக்கு போயிடும். அப்ப புத்தகத்தை பிரிக்கிறப்போ மின்சாரம் அட்டையில மேல இருக்கிற அட்டையில மின்சாரம் கொடுத்தீங்கன்னா உள்ள இருக்கிற தாளுக்கு போயிடும். தாள் வந்து அதுதான் அந்த. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இது வரைக்கும் நம்ம 2010 வரைக்கும் கிராஃபைன் இருக்குதுன்னு உலகத்துல யாருக்குமே தெரியாது. 2010 வரைக்கும் கிராஃபைன் ஒன்று இருக்குது உலகத்துல. யார் எந்த நோபல் பரிசு பெற்ற நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிக்கே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது இல்லையா? இங்கதான் எல்லாம் மாற்றிட்டு முடிக்கிறாங்க. இப்ப நம்ம எதை பத்தி பேசுறது தெரியுமா, கிராஃபீனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். என்னது கிராஃபீனுங்கிறது இயற்கையாகவே பூமியில் உண்டாக்கப்பட்டது. எரிமலை குழம்பினாலையும் பல்வேறு காரணம் இயற்கையால் பூமியில பல கோடி ஆண்டுக்கு மேடம் உண்டாக்கப்பட்டது. அதுல மட்டும்தான் இயற்கையாக, அதுல மட்டும்தான் மேல வந்து 3D வடிவம், உள்ளுக்கு 2D வடிவம். மேல இருக்கிற கிராஃபைட்டு, உள்ளுக்கு கிராஃபின். எல்லாமே கார்பனுடைய இன்னொரு அதிசய வடிவம், கார்பனுடைய இன்னொரு அதிசய வடிவம். என்னன்னு கேட்டி, ஆமா, இதுல வந்து 1827 ஜெர்மனி சேர்ந்த ஓம்ஸ் வந்தாரு, சைமன் ஓம்ஸ் சார்ஜ். அவரு தான் வந்து இந்த வோல்டாக் மின்சார கணக்கு போட்டுட்டு இந்த மின்சாரம் கொடுக்கறது செம்பு கம்பியோ கம்பிகள் வழியாக மின்சாரம் பாயும்பொழுது கடுமையான வெப்ப இழப்பு ஏற்பட்டு பேட்டரி செத்து போகும்னு சொன்னாரு. இது யாரும் அப்ப ஏத்துக்கல, யாருமே ஏத்துக்கல. பேட்டரியே செத்து போகும் சொல்லிட்டாரு. பேட்டரியே என்ன ஆயிரும், செத்து போயிரும்.
அப்படின்னு சொன்னா ஜெர்மனிக்கார யாரும் ஒத்துக்கல, அடிச்சு துரத்தி விட்டாங்க. பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்கிலாந்து ராயல் சொசைட்டி கூப்பிட்டு நீ சொல்றது உண்மையை நான் ஒத்துக்கிட்டான். ஆமா, ஹீட் ஆகும் அப்படின்னு. ஆமா. அதுக்கப்புறம் இது என்ன ஆகி போச்சுன்னா, அவரு சொன்னது உண்மைதான். அந்த மாதிரி ஹீட் ஆகுது பேட்டரி. அது என்னன்னா மின்சாரம் பூரா வெப்பமா மாதிரி லாஸ் ஆகிட்டாரு. மின்சாரம் பூரா வெப்பமா மாதிரி லாஸ் ஆகும். இந்த கம்பியின் வழியாக கடத்தப்படும் போலதான். அதாவது என்ன தெரியுமா, உலோக கம்பின்னு தான் அது சொல்றாரே தவிர மண்ணுக்கு பொருந்தும், மரக்கட்டைக்கு பொருந்தும். அப்ப வந்து செராமிக்கு கிடையாது, அப்ப வந்து கிராஃபைட் கிடையாது, அப்ப எதுவுமே அப்ப கிடையாது. அப்ப எதுவுமே உலகத்துக்கு அப்ப ஒண்ணு கிடையாது. அப்புறம் கம்பிகளுக்கு போட்ட விதியை வந்து பின்னாடி வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு கிராஃபைட் பத்தி எந்த அறிவு இல்லாம கிராஃபைட் ரெசிஸ்டர் முடிவு பண்ணிட்டாங்க. ரெசிஸ்டர்னா ஹீட் வரணும். ரெசிஸ்டர்னா ஹீட் வரணும். ஹீட் வந்து மின்சாரத்தை லாஸ் பண்ணணும். ரெசிஸ்டர்னா மின்சாரத்தை லாஸ் பண்றதுதான். ஆற்றலை வீணடிக்கிறது, ஆற்றலை வீணடித்தல் தான். அதான் உண்மை. அப்படி. ஆனா கிராஃபைட்ல எப்படி தெரியுமா, நெக்லிஜிபிள் ஃபிரிக்ஷன், நெக்லிஜிபிள் லாஸ், நெக்லிஜிபிள் ஹீட். அதாவது நட்டமில்லாத உராய்வு, நட்டமில்லாத வெப்பம், நட்டமில்லாத உராய்வு. அப்ப நட்டமில்லாத வெப்பம், நட்டமில்லாத உராய்வு, நட்டமில்லாத இழப்பு. இது பேர் நெக்லிஜிபிள் சொல்லுவாங்க. ரெண்டாவது, நம்ம மின்சாரத்தை வந்து 2Dக்கு தான் கொடுக்குறோம், ஆனால் அது 3D வழியா தான் வெளியே வரும். 3D வழியா வரும். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க இல்லையா? மின்சாரத்தை 3D வழியா உள்ள கொடுக்குறீங்க, அது 2Dக்கு போகுது. 2D என்ன வந்து ரிட்டர்ன் பண்ணி 3Dக்கு அனுப்புது. கிராஃபைட் கொடுக்குறீங்க, கிராஃபைனுக்கு போயிருது. திருப்பி கிராஃபைன் என்ன பண்ணுறது, திருப்பி 3D கொடுக்க. நான் வெளியே கம்பி வெளியே எடுக்கிறப்ப குறைந்த உராய்வு, குறைந்த வெப்பம். அதனாலதான் பேட்டரி வெடிக்காம இருக்குது. இப்ப நான் 16 LED ஒரே நிமிஷத்தை அமுக்குறேன். அப்படியே சாதாரணமா எந்த ஒரு இதா இருந்தாலும் 3 வோல்ட் இருக்கிற பேட்டரி வந்து ஒரு இந்த மாதிரி 16 கொடுத்தீங்கன்னா அதிகபட்சமா 3 மணி நேரத்துல பேட்டரி செத்து போயிடும். 3 மணி நேரத்துல பேட்டரி செத்து போயிடணும். கம்பி வழியா போறப்ப என்ன ஆகும், உராய்வு வந்து பேட்டரி லாஸ் ஆயிரும். பேட்டரியே செத்து போன்னு அவர் சொல்றாரு. ஆமா. அல்லது கம்பி உருகி போகும், அல்லது கட் ஆயிரும், அல்லது உள்ள இருக்கிற கெமிக்கல் என்ன ஆகும், ப்ராசஸ் ஆகி கெமிக்கல் ட்ரை ஆகி செத்து போயிடும். அதான் விஷயமே. இங்க இப்ப நீ என்ன சொல்லிட்டு பெருக்கமா சொல்லி முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்ப பாராமேக்னெட் எங்க, இப்ப பாராமேக்னெட் பேட்டரிக்குள்ள இருக்கிற உப்புக்கள் பாராமேக்னெட், பேட்டரிக்குள்ள இருக்கிற உப்புக்கள் பாராமேக்னெட், வெளியே இருக்கிற குச்சி வந்து டயாமேக்னெட். ஆமா. பாராமேக்னெட் என்ன பண்ணுதுன்னா பாராமேக்னெட் இழுக்கிறது, டயாமேக்னெட் தான் விலகிறது. ரெண்டு நடக்கிறப்ப எனர்ஜி கிரியேட் ஆகிறது. இழுத்துக்கிறப்ப ஒன்று விழுகுது, ஒன்னு இழுக்குது, ஒன்னு விலகுது. அந்த கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி, கயிறு இழுக்கும் போட்டி இருக்குல்ல, அதேதான். அப்ப நடுவுல எனர்ஜி உருவாகுது. அது இயற்கையா வந்துடும். எனர்ஜி எப்படி உருவாகுதுன்னா அது இயற்கையா வந்துடும். அது யாரு உருவாக்குறதுக்கு தெரியாது. ரெண்டாவது, எனர்ஜிக்கு வடிவம் கிடையாது. எனர்ஜிக்கு வடிவம் கிடையாது, வடிவம் இல்லை. அது கம்பியில போறப்போ எலக்ட்ரான் தான் தள்ளி விடுது. அப்ப கம்பியில போறப்ப எல்லாம் லைட் போகுது, அந்த எலக்ட்ரான் தடுக்குது, எலக்ட்ரான் மோதுறப்ப ஹீட் வருது. ஆனால் இங்க கிராஃபைட் வழியாக கொடுக்கறப்ப, கிராஃபைனுக்கு போறப்ப கிராஃபைனுக்கு வடிவமே இல்லை, ஹீட் வராதுங்க, ஹீட் வராது. அது திருப்பி மின்சாரம் வர்றப்போ 3D வழியா கிராஃபைட் வழியா வரப்ப லேசான ஹீட் வரலாம். அது கண்டுகொள்ள முடியாத ஹீட், கண்டுகொள்ள முடியாத ஒரு ஹீட். ஆமா, அவ்வளவுதான். அது வந்து இருக்குதான் செய்யும். அது நேச்சுரல் ஹீட். அது வந்து ரெசிஸ்டர் மாதிரி சொல்ல முடியாது. அது வந்து எப்படி சொல்லலாம், குவாண்டம் ரெசிஸ்டர்னு சொல்லலாம், குவாண்டம் கெப்பாசிட்டர்னு சொல்லலாம், குவாண்டம் ரெசிஸ்டர், குவாண்டம் ரெசிஸ்டர், குவாண்டம் சூப்பர் கண்டக்டர், அப்புறம் வந்து ரெசிஸ்டர், கண்டக்டர், அப்புறம் கெப்பாசிட்டர், அப்புறம் வந்து செமி கண்டக்டர், எப்படி வேணா வச்சுக்கலாம். அது எப்படி வேணாலும் சூழலுக்கு தகுந்த தன்னை மாத்திக்கும். சூழலுக்கு தகுந்த மாதிரி கிராஃபைட் தன்னை மாத்திக்கொள்ளும். எந்த ரெசிஸ்டர் தன்னை மாத்திக்கொள்ளாது. சாதாரண மின்கம்பியில பாயக்கூடிய விஷயமா இருந்தா இது வந்து கேரக்டர் மாத்தாது. எந்த கேரக்டர் மாத்தாது, ரெசிஸ்டர் கேரக்டர் மாத்தாது. ஆனா இதுல வந்து நம்ம ரெசிஸ்டரே கிடையாது. கிராஃபைட் ரெசிஸ்டர் மாதிரி வேலை செய்யுது. ஒழுங்குபடுத்தி மின்சாரத்துக்கு அது உதாரணம் என்ன பண்ணோம்னா 3 வோல்ட் ஒரு பேட்டரியில 1.5 வோல்ட் இருக்குது. 2 பக்கம் கிராஃபைட் வச்சு செக் பண்ணா அதே 1 வோல்ட் 1.5 வோல்ட் தான் காட்டுது. ஆமா. அப்ப லாஸ் வரல இல்ல.
அதை செக் பண்ணி அதை 3 வோல்ட் வச்சு 3 வோல்ட்டுக்கு பாரு, ரெண்டையும் இணைச்சு வச்சு 3 வோல்ட் காட்டுது, ஒன்று வச்சு 1.5 வோல்ட் காட்டுது. அப்படின்னா இந்த கிராஃபைட் ரெசிஸ்டர்னு நம்ம நினைச்சோம்னா இப்போ 3 வோல்ட்டுக்கு 2.7 2.6 தானே காட்டணும். ஆமா. அது எப்படி காட்டுறது? இருக்கிற பேட்டரிக்குள்ள என்ன இருக்குதோ அது அப்படியே காட்டுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இழப்பு ஏற்படலன்னு அர்த்தம். இழப்பு ஏற்படாமல், அதாவது அப்படியே இழப்பு ஏற்பட்டாலும் அது புரிந்து கொள்ள முடியாத இழப்பு அல்லது புரிந்து கொள்ள முடியாத வெப்பம், அது புரிந்து கொள்ள முடியாத பாதிப்பு இல்லாத, எதை பாதிப்பு இல்லாம அந்த ப்ராஜெக்ட் பாதிப்பு இல்லாத வெப்பம். இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்றான், இந்த பேட்டரியும் சாகக்கூடாது, வெளியே இருக்கிற எல்இடியும் சாகக்கூடாது, நடுவில் இருக்கிற கம்பியும் சாகக்கூடாது, நடுவில் இருக்கிற ப்ராஃபிட் எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது. எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது. இப்ப நாம இந்த பேட்டரி எதுக்கு பயன்படுத்துறோம்னா ஒரு நெம்புகோல் மாதிரி, லிவரேஜ் மாதிரி பயன்படுத்துறோம். அந்த லிவரேஜ் ஏன் செத்து போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த லிவரேஜ் அந்த பேட்டரி ஏன் சாகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது ஈரப்பதம் உள்ள இருக்கிறனால கெமிக்கல் ரியாக்ஷனை மாறி 6 மாசத்துலயே 10 நாள்ல 20 நாள்ல செத்து போகுது. அதே உலர் பொருள் இருந்துச்சு, உள்ள ட்ரையா இருந்துச்சுங்க, ட்ரை மேட்ரிக்ஸ், ட்ரை பவுடரா இருந்து சாகாது. அதுதான் எதிர்காலத்துக்கு சாகாது. நமக்கு ஏன் தினமா பொட்டாசியம் நாங்க ஏன் வைக்கிறோம்னா, பொட்டாசியம் வந்து K40ங்கிறது 0.001% வந்து 0.001% வந்து ஐசோடோப். அந்த ஐசோடோப் மனிதனை பாதிக்காது, உள்ள இருக்கிற எதையும் பாதிக்காது. எது பாதிக்கும் தெரியுமா? உள்ள இருக்கிற நைட்ரஜனை பாதிக்கும். நைட்ரஜன் சேஞ்ச் ஆகும். அதான் இப்ப வெளியே வந்து நைட்ரஜன் வந்து எப்படி காத்துல இருக்கிற நைட்ரஜன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, வெளியே வந்து காஸ்மிக் காமா ரே, காஸ்மிக் ரே என்னமோ ரேல இருக்கு இல்லையா, அந்த ஆல்பா ரே, அப்புறம் பீட்டா ரே, இந்த அல்பா பீட்டா காமா நியூட்ரான் ரே வந்து அடிச்சு அது வந்து நியூட்ரானை வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ல மாத்தி விட்டுரும். மாத்திட்டு அது கார்பனா மாறும். பேட்டரிக்குள்ள கார்பனா மாறி பூமி எங்க இருக்கு, அது வந்து இயற்கை உண்டான கார்பன். இந்த நம்ம சமையல் பண்ணி எரிக்கிற கார்பனும் அந்த கார்பனும் கிடையாது, இயற்கையே கார்பனா மாறி. நம்ம காத்துல பாத்தீங்கன்னா 0.1% கார்பன் இருக்குது. அதாவது 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 0.9% ஆர்கான், 0.1% கார்பன். அந்த கார்பன் யார் உருவாகணும்? காஸ்மிக்ல உருவாகணும். என்னது? காஸ்மிக்ல உருவாகும். காஸ்மிக் பவர் மூலமாக நைட்ரஜனை தூண்டி விட்டு கார்பனா மாறிடுது. புரியுதா? இது இருக்கட்டும் அப்படியே. இப்ப நான் கிராஃபைட்டுக்கு, இப்ப நான் பேட்டரிக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பொட்டாசியம் இருக்குது, அப்புறம் நைட்ரஜன். அது நைட்ரஜன்ங்கிற பேர் நைட்ரஜன் காம்பவுண்ட். நைட்ரஜன்னா நைட்ரஜன் காம்பவுண்ட், பொட்டாசியம் காம்பவுண்ட் இருக்கு. பொட்டாசியம் வந்துட்டாவே அங்க பொட்டாசியம் K40ங்கிற ஐசோடோப் வந்துடும். அது 7 லட்சம் ஆண்டுகளுக்கு ட்ரிகர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் EMF வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் 7 லட்சம் ஆண்டுகளுக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த ட்ரிகர் வந்து உள்ள இருக்கிற நைட்ரஜனை வந்து நைட்ரஜன் காம்பவுண்ட் தூண்டி விடுது. இது அதுக்குள்ள என்ன கலந்துருக்குது? கிராஃபைட் கலந்துருக்குதே இல்லையா? ஆமா, கிராஃபைட் பொடிக்குள்ளதான் எல்லாமே கலந்துருக்குது. கிராஃபைட் 90%, மற்ற பொருள் எல்லாம் 10% வச்சுக்கலாம். அப்போ இந்த கிராஃபைட் என்ன பண்ணுது? கிராஃபைட்டுக்குள்ள இருக்கிற கிராஃபைட் என்ன பண்ணுது? அதை பயன்படுத்திக்குது. இப்ப புரியுதா? இப்ப அந்த பேட்டரி மட்டும் சொல்லு, பேட்டரியில வந்து 2 கலந்து. இப்ப நான் பாருங்க, பேட்டரிக்குள்ள 2 கலந்து இருக்குது. டயாமேக்னெட்டும் இருக்குது, பேராமேக்னெட்டும் இருக்குது. புரியுதா? புரியுதுங்க. அந்த 90% கிராஃபைட் என்பது டயாமேக்னெட், 10% உப்பு வந்து பாராமேக்னெட். அதுல அந்த குச்சியும் சேர்ந்து தானே சொல்றீங்க? வெளியே குச்சி வச்சிருக்கிறது டயாமேக்னெட், உள்ள கிராஃபைட் பொடி. ஓகே 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 ஓகே. அதாவது தெளிவா பேட்டரியில தான் வந்துட்டு எவரிடே பேட்டரி டியூரோசெல் கிராஃபைட்டும் இருக்குது. டியூரோசெல் கிராஃபைட்டும் இருக்குது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் இருக்குது, ஜிங்கும் இருக்குது, அப்புறம் வந்து ஜெல்லும் இருக்குது. எல்லாமே கலந்துருக்கான். அவன் தனியார் அவன் வந்து பாலிமர் உரையை வச்சு தனியா பிரிச்சிருக்கிறான். புரியுதா? அவங்ககிட்ட வந்து கிராஃபைட் ராடு கிடையாது. அதான் இங்க ராடு இல்ல, ஆனா அந்த நார்மலான அந்த பேட்டரியில அந்த சொல்லுங்க எவரடின்னு சொல்லி பழக டக்குன்னு நினைப்பு வரும். எவரடின்னு சொல்லிட்டேன்னு கரெக்டா வந்துடும். டியூரோசெல்ங்கிறது அது வேற, அது ஜெல் பேட்டரின்னு பேரு. டியூரோசெல் ஜெல் பேட்டரி. சரி, இதனுடைய பொருட்கள் வேற, அதனுடைய பொருட்கள் வேற. ஃபங்க்ஷன் ஒண்ணுதான். நம்ம எவரிடே பேட்டரி பயன்படுத்துறோம், டியூரோசெல் பேட்டரி பயன்படுத்துறோமா இல்லையா? ஆமா ஆமா, ரெண்டும் சேம் தான். நமக்கு தேவை, நமக்கு எலக்ட்ரிசிட்டி. ரெண்டும் சேம் தான், டெக்னாலஜி வேற, அவ்வளவுதான். அது ஜெல் டெக்னாலஜின்னு பேரு. ஜெல் டெக்னாலஜி சிலிக்கான் பசை இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதனால வந்து
தாங்குது. இப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து விஷயம் என்னன்னு கேட்டு இதை புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நீங்க எவரிடே பேட்டரி வந்து கார்னர் பண்ணும். எவரிடே பேட்டரி தான் நமக்கு அடிப்படை. எவரிடே பேட்டரி எவரிடே பேட்டரிலையும் பொட்டாசியம் இருக்குது, அமோனியம் குளோரைடு இருக்குது, மேக்னீசியம் டை ஆக்சைடு இருக்குது, கிராஃபைட் இருக்குது. அதே மாதிரி ஹீரோசெல் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்குது, அதோட வந்து ஜிங்க் கலந்துருக்கான், ஜெல்லும் கலந்துருக்கான். அது இன்னொரு பிரிவுல பாத்தீங்கன்னா கிராஃபைட்டும் கலந்துருக்கிறான், அப்புறம் வந்து மேக்னீசியம் டை ஆக்சைடும் கலந்துருக்கிறான். அது 2 பிரிவா கிடைச்சிருக்கிறான். அது சப்ளை வந்து ஒரு கம்பி வழியாக வெளியே கொண்டு வர்றான். இன்னும் அந்த சப்ளை வந்து கம்பி வழியாக வெளியே கொண்டு வர்றான். அந்த சென்ட்ரல் கிராஃபைட் ராடு கிடையாது. பட் எலக்ட்ரிசிட்டி வர்ற மெத்தட் எல்லாம் இந்த பாராமெங்கட் உப்பு தான். இப்ப நம்ம எவரிடே பேட்டரி வச்சு நல்லா புரிஞ்சுக்கலாம். எவரிடே பேட்டரி வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் வந்தது. எவரிடே பேட்டரி தயாரிச்சதும் அமெரிக்காரன் தான். இந்த டியூராசெல் தயாரிச்சதும் அமெரிக்காரன் தான். ஆரம்பத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இல்ல, அது 1890லயே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் முதல் எவரிடே பேட்டரி தான் அந்த கிராஃபைட் உள்ள வச்சது. கிராஃபைட் குச்சி உள்ள வச்சாங்க, கிராஃபைட் குச்சியும் வச்சாங்க, கிராஃபைட் பொடியும் வச்சாங்க. இப்ப புரிஞ்சுட்டா. அப்ப 90 இப்ப நம்ம எதிர்காலத்துல என்ன ப்ரொபோசல் கொடுக்க போறோம்னா, எதிர்காலத்துல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வச்சுக்கிறோம், அப்புறம் வந்து அமோனியம் குளோரைடு வச்சுக்கிறோம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் காம்பவுண்டு, அப்புறம் வந்து நைட்ரஜன் காம்பவுண்டு அமோனியா எல்லாம் நைட்ரஜன் காம்பவுண்டு தான். அப்ப வந்து என்ன பண்றேன், கிராஃபைட் பொடி உள்ள வச்சு 5 பொருள் சொல்றேன். கிராஃபைட் பொடி வச்சுக்கலாம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் காம்பவுண்டு, நைட்ரஜன் காம்பவுண்டு, போரான் வந்து நியூட்ரான் உறிஞ்சிக்கும். போரான் வந்து வெளிவிடாது, நியூட்ரான் உறிஞ்சி உள்ள கொடுக்கும். போரானு, அப்புறம் தோரியம் பவுடர், அது மோனோசைட் பவுடர். இது கற்பனை. ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன, தோரியம் வந்து 1400 கோடி ஆண்டுக்கு ட்ரிகர் கொடுத்துட்டே இருக்கும். 400-500 ஆண்டுக்கு ட்ரிகர் கொடுத்துட்டே இருக்கும். அந்த பொட்டாசியம் இருக்கு இல்லையா, பொட்டாசியம் வந்து 7 லட்சம் ஆண்டுகளுக்கு அது ஐசோடோப்பு. இந்த கேவ் பாட்டு 7 லட்சம் ஆண்டு கொடுத்துட்டே இருக்கும். 7 லட்சம் ஆண்டு. ஆமா, 7 லட்சம் ஆண்டு கொடுக்கும். அதான் விஷயம். இந்த நைட்ரஜன் வந்து டக்குன்னு மாறிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ட்ரிகர் கொடுத்தா தான் நியூட்ரான், ஏதோ ட்ரிகர் கொடுத்தா தான் கார்பனா மாறும். அப்ப இந்த ட்ரிகர் கொடுக்கறதுக்கு எதை பயன்படுத்திக்கிறோம், K40 பயன்படுத்திக்கலாம், தோரியம் பின்னாடி தான் சேர்த்த போறோம். இதெல்லாம் கற்பனை தான். இப்ப பேட்டரிக்குள்ள இருக்கிறத மட்டும் நான் பேசுறேன். இப்ப இருக்க நம்ம கடையில கிடைக்கிற பேட்டரி வச்சு தான் நான் பேசுறேன். பின்னாட சொல்றது என்பது வேற. கடையில இருக்கிற பேட்டரியை பற்றி நான் பேசுறேன். பேட்டரியில என்ன இருக்குதுன்னா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்குது, அது K40 இருக்குது, அது நானோ லெவல் இருக்குது. அந்த நானோ லெவல் இருக்கிற ரேடியேஷன் வந்து உள்ள இருக்கிற நைட்ரஜனை தூண்டி விட்டு அது மாத்துது. நைட்ரஜன் வந்து கார்பனா மாறுது, அல்லது நியூட்ரான் புரோட்டானா மாறுது. ஏற்கனவே உள்ள வந்து கிராஃபைட் பொடி இருக்கனால அதே கிராஃபைன் வந்து டப்புன்னு உறிஞ்சிட்டு வெளியே தனியா ஒட்ட வைக்கிற பாருங்க, அது டயாமேக்னெட்டுக்கு அனுப்பிச்சிருது. இப்ப பாராமேக்னெட்ல வரக்கூடிய மின்சாரத்தை உள்ள இருக்கிற டயாமேக்னெட், அதாவது அந்த கிராஃபைட் பொடியானது வெளியே இருக்கிற அந்த கிராஃபைட் குச்சி டயாமேக்னெட்டுக்கு அனுப்பிச்சுடனே இடையில சர்க்யூட் உண்டாகி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது. அதிகமா உற்பத்தி பண்ணுது. என்னது அதிகமா உற்பத்தி பண்ணுது? அதுதான் விஷயமே. அதிகமான சுழல் அதிகமாகுது. அந்த காலத்தை உடைச்சிருது. அந்த மெல்ல நியூட்ரான் புரோட்டானா மாறுது, புரோட்டான் நியூட்ரான் மெல்ல நடக்கிறது வந்து இது வேகமா நடக்குது. இப்ப வேகமா ஸ்பீடு அந்த எப்ப எலக்ட்ரோ மேக்னெட் ஃபோர்ஸ் வந்து உள்ள பூந்துச்சுன்னா உள்ள இருக்கிற ஒரு ஆட்டம் வந்து வட்டம் அடிக்க வைக்கும். இஎம்எஃப் என்ன பண்ணும், இஎம்எஃப் கரண்ட் உள்ள போச்சுன்னா ஒரு சக்கரத்தை சுழல் வைக்கிறது. அதே தான் கிராஃபைட் அந்த இடத்துல சுழந்துட்டு இருக்காது. அந்த இடத்துல ஏற்கனவே சுழல் இருக்கிறதுனால இது பட்டனை ஸ்பைன்னு சுற்றுது. அதனாலதான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் முறுக்கம் ஒய்யின பறக்குதே இல்லையா? எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து என்ன பண்ணுது, முறுக்கம் சரண்டு பறக்குதே இல்லையா? காரணம் இஎம்எஃப் தான் காரணம். இஎம்எஃப் ஏற்கனவே அங்க அந்த டயாமேக்னெட் அங்க இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக் மேன் உள்ள போனா டயாமேக்னெட் பத்து எதிர்க்காரங்க இது விலகுது, பயங்கர ஸ்பீடு. நம்ம ஓட்டி பார்த்தோம்ல, அதே தான் சொல்றேன். ஆனா இது என்னன்னா, நம்மளது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 3D வடிவத்தில் இருக்கிறதுனால ஹீட் வருது. ஆனால் கிராஃபைட்டுக்குள்ள இருக்கிற கிராஃபைட் வந்து 2D இருக்கல ஹீட் வராது அப்படிங்கிற விஷயமே. அப்ப ஹீட் வராது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி நம்ம கிராஃபைட்டை வெளியே இருக்கிறப்ப நெக்லிஜிபிள், அதாவது கவலைப்படாத வெப்பமும் கவலைப்படாத உராய்வும் கவலைப்படாத நட்டமும் உண்டாகுது. அது ஒண்ணு செஞ்சு பாரு, செஞ்சு வரவங்களுக்கு காட்டியா? சரிங்கய்யா. ஒரு பிரெட் போர்டு ஒன்று வாங்கிட்டு வாங்க, புதுசாக வாங்கி. அங்கே போனால் அந்த கடையில் எலக்ட்ரானிக் கடை அந்த பக்கம் இருக்கிற கொஞ்சம் தூரம் போனால் அந்த கோயில் கிட்ட இருக்குமே,
பிள்ளையார் வேர்ல்டு சரி போனேன்னு சரிங்க. நானும் அங்கே போய் வாங்கியிருக்கேன். அந்த இடம் அங்கே போனீங்கன்னா வாங்கிட்டு வந்து 2 எவரடி பேட்டரி வாங்கினாலும் சரி, 2 ஒரு ஒரு உனக்கு நிறைய இங்கே வாங்கி வச்சிருக்கேன். நான் இங்கே 2 டஜன் வாங்கி வச்சிருக்கேன். ரொம்ப இது செஞ்சுட்டு எனக்கு படம் போட்டு அனுப்பியா. பிரெட் போர்டு வாங்கிட்டு ஒரு 16 எல்இடி வாங்கிட்டு ஒரு 20 எல்இடி வாங்கிட்டு பச்சை எல்இடி வாங்கிக்கோ. வச்சுட்டு இன்னைக்கு ஒரு கனெக்ஷன் பண்ணி வரவங்களுக்கு காட்டி அந்த குழந்தைகளுக்கு காட்டி புரிய வையா. சரிங்க. குழந்தைகளுக்கு அனுப்பியா. என்ன ஐயோ பெரிய விஞ்ஞானம் படிச்சுக்கிட்டு இப்படி உட்காந்து நீ போறது ரைட்டு வரதால உன்ற சொந்த விஷயம் அதெல்லாம் வந்து தலையிடக்கூடாது. இந்த விஞ்ஞானத்தை புரிஞ்சு ஆனா இதுதான் நாளைக்கு எதிர்காலத்துல உனக்கு என்ன வரும். எப்படி இருந்தாலும் 10 வருஷத்துல 1,00,000 பேத்துக்கு தெரிஞ்சு போயிடும். 10 வருஷத்துல 1,00,000 பேத்துக்கு தெரிஞ்சு போயிடும். அதான் அந்த செய்யற வேலை நீ பண்ணிட்டே இரு. நாளைக்கு கல்லூரிக்கு போனீங்கன்னா இந்த பிரெட் போர்ட்ல இருக்கிறது அப்படியே கொண்டு காமிச்சிரு. கல்லூரிக்கெல்லாம் நான் போக மாட்டேங்க. இந்த கல்லூரி இல்ல, உங்க கல்லூரி அங்க இங்கிலாந்துல. இங்கிலாந்து கல்லூரி சொல்றேன். எந்த கல்லூரி சொல்றீங்க? மதுரை கல்லூரி சொல்றியா? ஆமா ஆமா. மதுரை கல்லூரி நமக்கு என்ன வேலை இருக்குதுங்க? சரி அந்த இந்திரா மேம் பேசுறியா? ஏதாவது வாய்ப்பு இருந்ததா பேசுனியா பேசலையா? இல்லைங்க அவங்ககிட்ட எல்லாம் நான் பேசலைங்க. சரி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அங்க போய் கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சும்மா அப்படியே மக்களோட பேசிட்டு இருக்கியா? 8 நாள் தாங்க ஆச்சு. 8 9 நாள் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கிற? எல்லாம் சுத்தி பார்க்க போறியா இல்ல என்ன பண்றாங்க? ஆமாங்கய்யா சும்மா இங்க வெளியே போவேன். அப்புறம் இவங்க நிறைய போட்டிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் சரி, அதெல்லாம் பண்ணு. அதெல்லாம் ஒரு ஆசிரியராக அதெல்லாம் தப்பில்ல. நான் இந்த லைட்டை செஞ்சு குழுன்னு சொன்னா கண்டுக்காம இருக்கிற நீ சரி அது எவ்வளவு பெரிய அறிவியல் நம்ம கையில வச்சிருக்கோம். அது சரியா தவிர 100 பேர் பார்க்க வேண்டாம். அதெல்லாம் கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற நீ அது சொல்லிக் கொடு. அதுவும் சொல்லிக் கொடுக்கணும். இது புது விஷயம் இல்லையா? அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? நீ தான் திருப்பி விட்டு வரணும். அல்லது வீட்டுல எரிய வச்சு காட்டலாம் இல்ல? 14 லைட் எரியுது வரவங்களுக்கு விளக்கலாம் இல்லையா? இப்படி எரிஞ்சிட்டு இருக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீ பிசிக்ஸ் நானும் பிசிக்ஸ் படிச்சிருக்கிறேன், நீயும் பிசிக்ஸ் படிச்சு இப்படி ஒன்று இருக்குது பாரு, இப்படி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை சரியா தப்பா செஞ்சு பாரு. இப்ப கிட்டத்தட்ட 20 பேர் செஞ்சிருக்காங்க என்கிட்ட மட்டும் இப்ப இது வரைக்கும். எத்தனை பேரு? 20 பேர். இப்ப பிரெட் போர்டு 2 வாங்க போறாங்க. எல்லாம் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் தான். எல்லாம் எலக்ட்ரானிக் படிச்சவங்க, எலக்ட்ரானிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் இன்ஜினியர்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பூரா 2-3 பேர் இப்ப பிரெட் போர்டு வாங்கி செய்ய போறாங்க. நான் தான் அது போட்டு விடுறேன், போடணும் சரியா? இப்ப நீ அதை வச்சுட்டு எனக்கு பண்ணு. வச்சுட்டு அப்புறம் கூப்பிடு. வேற என்ன தேவை? ஒன்றும் தேவையில்லைல்ல. அவ்வளவுதான். வச்சுட்டா சரிங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா நம்ம செஞ்சதுல? இல்லைங்க. வேற எந்த வகையில சந்தேகம் கேட்பாங்க? இப்போ காலேஜ் போனா என்ன சந்தேகம் கேட்பாங்க? எங்க இங்கிலாந்து போனா என்ன சந்தேகம் கேட்பாங்க? எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்பாங்க. அவ்வளவுதானே. ரெசிஸ்டர்னு தானே நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி இது மூலமா மின்சாரம் வந்துட்டு வருதுன்றீங்க. இந்த கிராஃபைட் வெளியே வச்சு எடுக்கிறதுனால அது எந்த விதத்துல அது அதிக நாள் கொடுக்குது, எப்படி கொடுக்கும், ஏன் கொடுக்கும் அப்படிதான் கேட்பாங்க. அப்ப நீ விளக்கம் சொல்லு. அவங்களே செய்ய எப்பவும் போல கம்பியை வச்சுதானே வெளியே எடுப்போம். இப்ப நீங்க வெறும் எதுவுமே பண்ணல, வெறும் கிராஃபைட் குச்சியை தான் வெளியே ஒட்டி இருக்கீங்க. ஒட்டியும் நீங்க கம்பி வச்சுதான் எடுக்கிறீங்க. இதுல இருந்து என்ன மாற்றம் தெரியுது? இடையில ஒண்ணு இருக்கு, இதனால என்ன பெரிய மாற்றம்? அப்படி அது என்ன வேலை பாக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? இதனால லாஸ் கிடையாது, நெக்லிஜிபிள் லாஸ். அதனால வந்து பேட்டரி சேவ் ஆகுது, பவர் வந்து ரொட்டேஷன் பண்ணுது. இது வந்து எங்களுடைய கருத்து வந்து இது வந்து நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்க்கான காரணமாக இருக்கலாம். நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்க்கான காரணமா இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு. ஆமா அதுதான். ஏன்னா இது நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, யாரும் ப்ரூவ் பண்ணல. டெக்னிக்கலா அது புரோட்டோடைப் கிடையாது. என்னது புரோட்டோடைப் கிடையாது. அது இந்த காரணமாக இருக்கலாம்னு கருதுறோம். இது சரியா தவறான 1,00,000 பேர் பார்க்கணும். செலவு 50 ரூபா தான். செலவு $1. செலவு $1 கூட $1/2. சரி வச்சுட்டா. நன்றி. சரிங்க.